அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக மனிதர்களுக்கு, சகல ஜீவராசிகளுக்கு இரு வெளிச்சம் மட்டுமே தெரியும். காலையில் சூரிய வெளிச்சம், இரவில் சந்திர வெளிச்சம். அதுதான் இயற்கையான வெளிச்சம். ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம அறிவியல் முன்னேற்றம் வந்ததுக்கப்புறம் நைட்டு டியூப் லைட் எல்லாம் வெளிச்சமும் தற்காலிகமாக வந்துருச்சு. அப்புறம் இரவு நேரங்களில் ஏதாச்சும் ஒரு விறகை கொளுத்தி விட்டோன்னா அதில் ஒரு வெளிச்சம் வரும். அப்படி தான் ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க எல்லோரும் இரவு வெளிச்சத்துக்காக. ஆனால் எனது சிறு வயது முதலே எனக்கு பகலில் சூரிய வெளிச்சம் தெரியும், இரவில் சந்திர வெளிச்சம் தெரியும். ஆனால் அந்த பகல் பொழுதிலும் தலைக்கு மேலே ஒரு வெளிச்சம் தெரியும், இரவு பொழுதிலும் தலைக்கு மேலே ஒரு வெளிச்சம் தெரியும். நான் கிராமங்களில் லைட்டே இல்லாத ஏரியாவில் நான் நடந்து போயிருக்கேன். என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த கிராமங்களுக்கு. அப்போ நானும் போய் இங்கே வசிச்சிருக்கேன். இந்த விடுமுறைக்கெல்லாம் போவேன். அப்போ நான் நடந்து போகிறப்ப சரி நிலவு மேலே இருக்குன்னு பார்ப்பேன். பௌர்ணமி நிலவு மாதிரி வெளிச்சம் இருக்கும். அது பார்த்தா அது தெரியாது. அப்படி இப்படி பார்க்குறப்ப தெரியாது. இப்படி இரு கண் இப்படி இருக்கணும். இரு கண் இப்படி இருக்கிறப்ப நம்ம இப்படி இந்த கண்ணில் அந்த மூடி தெரியுது பார்த்தீங்களா? அதே மாதிரி காட்சி வந்து தலைக்கு மேலே அந்த லைட்டு தெரியும். அப்போ இந்த கண்ணுடைய பார்வையை, உணர்வு திறனை மேம்படுத்தினா தான் அந்த இறை காட்சியை காண முடியும், இறைநிலையை உணர முடியும், அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்க முடியும். அதனால தான் இந்த தியானம் பண்ணணும்னு ஒரு குரு தன் சீடர்களுக்கு, அவங்களோட ஆன்மீகம் தேடி வர்றவங்களுக்கு அந்த இடத்துல தான் தொடராது. ஏன் அந்த இடத்துல தான் அந்த பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு அப்படி நடுவில் அப்படியே போயிட்டு இந்த மிட் பிரெயினில் அப்படியே போயிட்டு இங்கே ஒரு குழி, அதுலேருந்து அதுக்கு மேலே அந்த ஒளி தெரியும். அப்போ இந்த கண் திறக்க வேண்டும். அதான் மூன்றாவது கண்ணு. நான் பிறந்ததுலேருந்து அதை நான் பார்த்து நான் எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வயதுக்கு அப்புறம் தான் ஓஹோ எனக்கு மட்டும் தான் தெரியுது. அது மாதிரி பல காட்சிகள் அதில் தெரியும், பல அனுபவங்கள், இன்ப நிலை. அந்த பட்டத்தை பிடிச்சிக்கிட்டு கீழே ஒருத்தன் ஏற்கிற மாதிரி பட்டத்தை ஒரு இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா, நம்ம மூலாதாரம்னு சொல்லக்கூடிய நம்ம முதுகு தண்டுக்கு அடியில் உள்ள அந்த மூலாதாரம் இருக்கு இல்லையா, அதில் அந்த நூல் மாதிரி அதை கட்டிட்டோம்னா முதுகு தண்டு வழி அப்படியே அந்த நூல் போய் அப்படியே மேலே பறக்கிற பட்டம், அந்த மாதிரி அந்த ஒளி இருக்கும். ஸோ அதனால தான் இதை மேம்படுத்த நாங்களாம் சொல்கிறது, தியானம் செய்யுங்க. தியானம் செஞ்சால் கொஞ்சமாக அதில் மேம்பட்டு வருவீங்க. அப்புறம் அந்த வெளிச்ச நிலையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். கடவுளை பார்க்கணும் தானே இவ்வளோ கோயில்கள், இவ்வளோ பிறவிகளுடைய ஆசைகளும். கடவுளை பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். அது நம்மள்கிட்ட பலவிதமான செய்திகளும் சொல்கிறத நம்ம கேட்கவும் முடியும். அது மற்றவங்களுக்கு சொல்கிறத கேட்டும் சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப அந்த நிலையை அடையணும் தானே. அதான மெய், உயிர் கொண்டு வந்த ஒரு சக்தி, அந்த உண்மையான மெய் சக்தி நம்மளை உள்ளேருந்து இயக்கிக்கிட்டு, வெளியில் உள்ளவைகளையும் இயக்கிக்கிட்டு, சகலத்தையும் இயக்கிக்கிட்டு, நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்துக்கிட்டு, நம்ம பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு, நம்மளுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு, இப்படி இருக்கே அந்த மெஞ்ஞான சக்தி, அந்த இறைப்பொருள், அந்த மறைப்பொருள், அதை காண தானே இந்த கண்ணு படைக்கப்பட்டது, உலகை காண. இந்த கண்ணும் சேர்த்து ஏன் படைக்கப்பட்டதுன்னா, இந்த 3 கண்ணு, அதான் முக்கண்ணன். அவர் முக்கண்ணன். 3 காலத்தையும், அந்த 3 காலத்தை குறிக்கிறதா கண்ணு. இரு கண்ணு, இங்கே ஒரு கண்ணு. 3 காலம் தானே அந்த பிரபஞ்சம் முழுமையும் இருக்க முடியும். வேறு எப்படி இருக்க முடியும்? நேற்று இன்று நாளை. அதனால் அந்த 3வது கண்ணை திறக்கிறதுக்கான வழியில் நம்ம இறங்கி நிறைய புண்ணியங்களை செய்து நல்லவைகளை நினைத்து அந்த இறைவனை நான் உணரணும், அறியணும். பிற உயிர்களுக்கு இறங்கி, ஐயோ இந்த உயிர்கள் இவ்வளோ கஷ்டப்படுது, அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்து மெய்யாலுமே கஷ்டப்படுற மாதிரி நடிக்கக்கூடாது. அந்த கருணை, அந்த அன்பு, அது அந்த இறையை நோக்கி நம்ம தவம் செஞ்சோம்னா, அதான் தவத்தோட மகிமையை முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தனை ஆண்டு தவம் புரிஞ்ச அவ்வளோ நாள். ஒரு சாதாரணமாக ஒரு கடலில் ஒரு பிரிட்ஜு போடுறதுனால எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை மாதம் ஆகுது. அதே மாதிரி அந்த கடலில் ஒரு பிரிட்ஜு போடுற விஷயந்தான் இந்த 3வது கண்ணை திறக்க வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற பயிற்சி. அத்தனை ஆண்டுகளாலும் சரி, சில பேருக்கு சீக்கிரமே கிடைக்கிது, இப்போ பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாகுது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு நாள் கிடைக்கும். இறப்பதற்கு முன்பு ஒரு நாள் அது கிடைக்கும். அதனால தான் அதில் தீவிரமாக இருக்கணும். அதுக்காக உலகியலில் தீவிரமாக வேலைகளை செய்ய வேணான்னு சொல்லலை. உலகியல் வேலைகளை தீவிரமாக பாருங்கள். பட் அந்த இறைநிலையை உணர அந்த தவம் புரிவதை தீவிரமாக செய்யுங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அதில் உட்காந்துருங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அடுத்தவங்கள்ட்ட வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு ஏதோ குறை பேசவும், அப்படி தற்பெருமை பேசவும், அப்படியே பேசி தெரிகிறத விட, அந்த டைம் கிடைச்ச உடனே அந்த 3வது கண்ணை திறக்க, பிறந்தவுடன் திறப்பது அந்த இருக்கண்.
நம்ம முயற்சியால் பல வருட பயிற்சியால் திறப்பது இந்த மூன்றாவது கண். இந்த முக்கண்ணன் வந்து விட்டால் அந்த இறைப்பொருளை நாம் உணரலாம், காணலாம், அறியலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.